கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 121:3. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இது எப்படி ஒரு அருமையான வசனம், நீங்க யோசித்து பாருங்க. நம்மை காக்கிற நம்முடைய தேவன் அவர் உறங்கார், உறங்க மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று அடுத்த வசனத்தில் எழுதி இருக்கின்றது. கர்த்தர் நம்மை காக்கிறவர், நம்முடைய காலை அவர் தள்ளாட ஒட்டார், உறங்காமல். எப்படி ஒரு தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளையை சிசுவாக இருக்கும் பொழுது எவ்வளவுதான் ஒரு தாய் அப்படி உறங்காமல் இருந்தாலும் கூட, ஆனாலும் குறிப்பிட்ட நேரம் உறங்கதான் வேண்டி இருக்கும். ஆனா ஆண்டவரோ, சர்வ வல்லமை உள்ள தேவனோ, அவர் நம்மை கண்ணுறங்காமல் காத்து வருகின்றார். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இரவு நேரங்கள்ல செக்யூரிட்டிஸ் பாக்குறோம் நிறைய இடங்கள்ல. இரவு நேரங்கள்ல நம்ம ஊழியத்தை முடித்து வரும் பொழுது பார்த்தோமானால் ஆங்காங்கே கடை வீதிகள்ல செக்யூரிட்டிஸ் பாவம் உட்கார்ந்து சேர்ல சில நேரம் அப்படியே அசந்து தூங்கிடுவாங்க. ஆனா கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, அதே போல கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறதும் விருதா என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தர் நம்மை காக்கிறவர், அவர் நம்மை உறங்காமல் காக்கின்றார். அதோடு கூட அவர் நம் காலை தள்ளாட ஒட்டார். நம்முடைய கால் எந்த எல்லையிலும் சறுக்காத படிக்கு நம்மை காத்து கொள்ளுகின்றார். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உடைய கிருபை என்னை தாங்குகின்றது என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். பாருங்களேன், அப்ப நம்ம கால் தள்ளாட விடவே மாட்டார், சறுக்க விடவே மாட்டார். யார் முன்பதாகவும் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட விடவே மாட்டார். நம்ம வேதத்துல பார்க்கின்றோம், அநேக தேவ பிள்ளைகள், அநேக தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இக்கட்டு வந்தது. ராஜாக்களுடைய காலங்கள்ல பார்க்கிறோம் நம்ம, இக்கட்டு வந்தது. பகைஞர்கள் வந்து அப்படியே சூழ்ந்து கொள்ளுவாங்க. என்ன செய்வது என்று பரிதவித்து தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் காலை தேவன் தள்ளாட விடவே மாட்டார். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று எழுதியிருக்கின்றது. பிரியமானவர்களை, கர்த்தர் தள்ளாட விடவே மாட்டார். எசேக்கியா ராஜாவின் காலத்துல நம்ம பார்க்கின்றோம், யோசாபாத் ராஜாவின் காலத்துல பார்க்கின்றோம், இன்னும் ஆசா ராஜாவின் காலத்துல பார்க்கின்றோம். இப்படி அநேக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் எல்லாம் இக்கட்டு நெருக்கங்கள் வந்த பொழுது கூட அவர்களை வெட்கப்படவே விடல, அவர்களை தள்ளாடி விழுந்து போக விடவே இல்லை. அவர்கள் காலை தள்ளாட ஒட்டார். இதை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்றால், ஆண்டவர் உறங்காமல் தூங்காமல் தம் ஜனத்தை காத்து பகைஞர்களுக்கு முன்பதாக தள்ளாட விடாத படிக்கு நிலை நிறுத்துகிற தேவனாய் இருக்கின்றார். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலை காரியங்களிலும் சரி, உங்கள் தொழில் வியாபாரத்தில் நீங்க கடந்து வந்த பாதைகள்ல கர்த்தர் உங்கள் காலை தள்ளாட விடாத படிக்கு அருமையாய் காத்து வந்ததை நீங்க நல்லா புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய அனுபவத்தில் கூட ஊழியத்தின் பாதையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, காலை தள்ளாட விடாத படிக்கு அற்புதமாய் அநேக முறை காத்து வந்ததை நான் கண்டிருக்கின்றேன். நம்முடைய ஆண்டவர் நம் காலை தள்ளாட ஒட்டார், நம்மை காக்கிறவர் உறங்கார், அவர் இரவும் பகலும் விழித்திருந்து பாதுகாக்கின்றார். அப்போ இரவில் வருகின்ற தீமைகள், பகலில் வருகின்ற தீமைகள் எதுவும் நம்மை அணுகாமல் காத்து வருகின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கர்த்தாவே, நீர் எங்களை உறங்காமல் காத்து வருகின்றீர். தகப்பனே, இதோ நீர் ஒருபோதும் எங்கள் காலை தள்ளாட விடாத படிக்கு எந்த நேரத்திலும் தாங்கி எங்களை நிலைநிறுத்தி வருகின்றீர். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இதோ தேவ பிள்ளைகளும் கூட இந்த நாள்ல ஆண்டவரே, இந்த காரியத்துல பகைவர்கள் முன்பதாக அல்லது மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக எங்கள் கால் தள்ளாடி விடுமோ, நாங்கள் வெட்கப்பட்டு விடுவோமோ, அல்லது நாங்கள் கீழே விழுந்து விடுவோமோ என்றெல்லாம் கூட பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உன் காலை தள்ளாட ஒட்டார் என்ற வசனத்தின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளை தள்ளாட விடாத படிக்கு நீர் காத்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.